நடைமுறை வர்த்தகம் ஒருவருக்கான வருமானத்தை, ஒரு கூட்டத்துக்கான வருமானத்தை தரும். மற்றவர்கள் எல்லாம் நுகர்வோராக மட்டுமே இருப்போம். அங்கே நமக்கு நிறைய இடைத்தரகர்களுக்கும் விளம்பரத்துக்கும் செலவு பண்ணப்பட்டு அந்த காசும் நம்மிடம் திருடப்படும். இதை எதிர்த்து இதை சரி பண்ணுவதற்காக வந்ததான் நேரடி வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய MLM என்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது ஏற்கனவே வந்துருச்சு, அமெரிக்கா மூலம் வந்து உலகம் முழுக்க இருக்கு. அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் சில குறைபாடுகள் இருந்தது, விலை அதிகமாக இருந்தது. அதில் நமக்கு வாங்கக்கூடிய பொருள்கள், அன்றாடம் வாங்கக்கூடிய பொருள்கள் கிடைக்கல, யாரோ சிலர் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. அது ஒரு டிராபேக் இருந்தது. அப்போ அதில் உள்ள சரியான செய்தியை எடுத்துக்கொண்டு அனைவரும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்கள் மூலமாக ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வசதியை ஏற்படுத்தி அவர்கள் பிற நன்மையை பெறும் அளவுக்கு உருவாக்கப்பட்டது தான் டிசி சப்ரா அவர்களால் உருவான ஆர்சிஎம். அதில் உள்ள பொருள் தான், பொருள்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக வாழ்ந்துட்டு இருந்தோம். முதல்ல நான் சொன்ன மாதிரி அசைவம் என்பது நமக்கு நோய் தரும்னு சொல்ல வந்தோம். நோய் இல்லை, அது டிஸ்ஆர்டரை உருவாக்கும். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அசைவம், நம்ம ஒரு 50-60 வருஷம் முன்னால் அசைவம் சாப்பிட்டவங்களாம் இப்படி நோயாகலை. யாருமே திடகாத்திரமா இருந்தாங்க, 90 வயசு வரை இருந்தாங்க, கல்லு மாதிரி இருந்தாங்க. காரணம், அவங்க சாப்பிட்ட உணவுக்கான மிருகங்கள் இயற்கை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தது. அந்த மிருகங்கள் சத்து இருந்தது, அதுல இருந்தது ஒரே கொலஸ்ட்ரால் மட்டும்தான். அந்த கொலஸ்ட்ரால் கேடு தான். ஆனா யாருக்கு கேடு? உழைக்காமல் இருந்தால் தான் கொலஸ்ட்ரால் கேடு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்தார்கள், அதனால அந்த கலரிஸ் எரிஞ்சு போச்சு. அப்போ அவர்கள் செய்தார்கள், நம்ம செய்யக்கூடாது. செஞ்சு அவர்கள் செய்த அனைத்தையும் நம்ம செய்யணும். நம்ம உடம்பு எக்ஸசைஸ் கிடையாது, உடம்பு எரிக்கப்படவில்லை. இந்த ஒரு டிராபேக் மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற இப்போ மிருகங்கள், பறவைகள் எல்லாமே அடல்ட்ரேஷன், அதே அடல்ட்ரேஷன் ஃபுட்டு சாப்பிடுச்சு அல்லது இன்ஜெக்ஷன் மூலமாக உருவாக்கப்பட்டுருச்சு. அந்த டாக்ஸின் நமக்கு வந்து நோய்களை, டிராபேக்கை உருவாக்கும். அதுலேருந்து நம்மளை மீட் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த குட் ஆட் மீட் எல்லாமே. நம்ம ஏன் அடிக்ட் ஆகிட்டோம்? 81% இந்தியாவில் நமக்கு அசைவ உணவு சாப்பிட்றவங்க தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னது? 3 ரீசன். ஒன்று ருசி, ரெண்டாவது அதை பழகி விட்டார்கள், மூணாவது அதில் எனக்கு புரோட்டீன் கிடைக்கிறது என்ற ஒரு காரணம், உண்மையான காரணம். இந்த 3ம் கிடைக்குதுன்னு சொல்லும் போது இவ்வளோ தீமைகள் வருது. அதை மாற்றி இந்த 3ஐயும் சிறப்பாக கிடைக்க வச்சு அதில் உள்ள கேடு, கொலஸ்ட்ரால் என்ற கேடு, இந்த ஃபேட்டு வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயத்தில் பண்ணதான் நம்ம இது. புரோட்டீன் பாருங்க, எதற்காக ஆசைப்பட்டோம்? புரோட்டீன். அப்போ ஆட்டுக்கறியில் எவ்வளோ இருக்கு? 16.6, மீனில் 20, பீஃபில் 17. அப்போ இதில் இருக்கிறதுல அதிகம் மீனில் நல்ல புரோட்டீன் கிடைக்குது. ஆனால் அதே மீனில் கீழே வாங்க கொலஸ்ட்ரால் பாருங்க, 52% கொலஸ்ட்ரால் கிடைக்குது. அதே மீனில் கீழே விட்டு ஃபேட் பாருங்க, 5.5% கிடைக்குது. அப்போ இப்படி ஒவ்வொன்றுக்கும் கிடைக்கிறது. எது அதிகம் தீமையோ அது எல்லாமே நம்மகிட்ட 0, எது நன்மையோ அது எல்லாமே நம்மகிட்ட அதிகம். 28% புரோட்டீன் கூட்டி பார்த்தாலே கிட்டத்தட்ட அதான் வரும். கேலோரிஸ் பாருங்க, 254, 185, 282, நமக்கு 176. சரியாக எளிதாக எரியக்கூடிய அளவு இருக்கிறது கேலரிஸ். அடுத்து கீழே வாங்கல டயட்ரி ஃபைபர் பாருங்க. ஃபைபர் 3லையுமே ஃபைபர் இல்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் செரிமானத்துக்கும் கழிவு நீக்குவதற்கும் தேவையானது ஃபைபர். அது இல்லாதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வருது. ஆனா இதில் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைபர் நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு? 4.5% இருக்கு. ஒன்றும் இல்லாததுக்கு 4.5% எவ்வளவு வித்தியாசம். அடுத்து டோட்டல் ஃபேட்ல 23% ஃபேட், 5.5, 20, அப்ப 4.9. 3 அசைவத்திலையும் மீன் பரவாயில்லை. ஆனா இந்த 3ஐ விட மிகவும் சிறந்தது எதுன்னு பார்த்தா நம்ம குட் ஆட் வெஜிடபிள் மீட். அதை சரியா சமையல் செய்து சாப்பிட்டோம்னா, இது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த அளவுகள் உங்களுக்கு உதவும். எல்லாமே எடுத்துக்கிறீங்க.